டிக்டாக் நண்பர்களே என்ற டயலாக்கை கேட்டதும் நெட்டிசன்களின் நினைவிற்கு வருபவர் ஜிபி முத்து. இவரது நெல்லை பேச்சுக்கும் நையாண்டி வீடியோவிற்கும் என்று டிக்டாக்கில் ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்தது. டிக்டாக் தடை செய்யப்பட்டதும் டிக்டாக் வாசிகள் பலரும் யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்று இடம்பெயர்ந்து விட்டனர். அந்த வகையில் ஜிபி முத்துவும் இன்ஸ்டாவிலும் யூடியூபிலும் வீடியோக்களை பதிவிட்டு பிரபலமடைந்தார். ஸ்டூடியோ கிடையாது, கவர்ச்சியான புகைப்படம் கிடையாது, எடிட் கிடையாது, விதவிதமான காஸ்டியூம் கிடையாது, பார்வையாளர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்வது கிடையாது. இருப்பினும் யூடியூப் சேனலில் இவர் பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் பெரும் வைரலானது. 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஜிபி முத்துவின் சேனலை பின்தொடர்ந்து வருகிறார்கள். யூடியூபில் தொடர்ந்து வீடியோ பதிவிட்டு கொண்டிருந்த போதே குறிப்பிட்ட சமூகத்தை கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்டதாக போலீஸ் விசாரணை வரை சென்று பின்னர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு வீடு திரும்பினார். மேலும் கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலை முயற்சி செய்த ஜிபி முத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அதிலிருந்தும் மீண்டு வந்தார். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியைச் சேர்ந்த ஜிபி முத்து 3வது வரை படித்திருக்கிறார். 10 வயதில் வேலைக்கு சென்று சம்பாதிக்க ஆரம்பித்து தன்னுடைய 28வது வயதில் தனியாக தொழில் செய்ய ஆரம்பித்தார். ஒரு விபத்தில் தம்பியை இழந்த பிறகு அவரின் குடும்பத்தையும் சேர்த்து பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். அதே நேரம் தொழில் சறுக்கல் என பல பிரச்சனைகளையும் சந்தித்தார். அந்த பிரச்சனைகளில் இருந்து மனதை திசை திருப்ப டிக்டாக் ஆரம்பித்து அதன் மூலமாக பிரபலமாகி பிரபல ரியாலிட்டி ஷோவிலும் சினிமாக்களிலும் நடித்திருந்தார். அவ்வப்போது ஏதாவது சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்ளும் ஜிபி முத்து மீது தற்போது அடிதடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி அடுத்த பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் முத்து மகேஷ். இவரது மனைவி அமுதா. கடந்த 2ஆம் தேதி மாலை நடிகர் ஜிபி முத்துவின் 2 மகன்கள் அதே தெருவில் வலது பக்கமும் இடது பக்கமுமாக சென்றுள்ளனர். அப்போது அந்த வழியாக வீட்டிற்கு வந்த முத்து மகேஷ் ரோட்டில் இப்படி ஏன் செல்கிறீர்கள் என்று சிறுவர்களிடம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அந்த 2 சிறுவர்களும் முத்து மகேஷை முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் முத்து மகேஷ் வீட்டிற்கு வந்த ஜிபி முத்து அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக ஜிபி முத்துவின் மனைவியும் அவரது உறவினர்களும் ஒன்று சேர்ந்து முத்து மகேஷையும் அவரின் மனைவி அமுதாவையும் சரமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் அமுதாவுக்கு வலது பக்க கடவாய்ப்பல் உடைந்து விட்டதாகவும் பின்பக்க தலையிலும் வலது முழங்கையிலும் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இதையடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த அமுதாவை மீட்ட அக்கம்பக்கத்தினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து குலசேகரன்பட்டினம் போலீசார் நடிகர் ஜிபி முத்து, அவரது மனைவி அஜிதா, உறவினர்கள் அனிதா மற்றும் கணேசன் ஆகிய 4 பேர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.